இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட். ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்ப தெளிவா எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வேகன்சிஸ் முதற்கட்டமா இன்க்ரீஸ் செய்யறாங்களா. ஸோ அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். எஸ்ஜிடி எக்ஸாம் பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தேர்வர்கள் கவனத்திற்கு எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் உடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா யாருக்கு பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றதாங்க இப்ப தனியா இருக்கிற ஒரு கேள்வி. அது மட்டுமே கிடையாது, இந்த பிடியோடைய அப்டேட்டையும் அவங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் புலப்படுத்தியிருக்காங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன்ல. ஸோ அதற்குண்டான அப்டேட்டையும் அவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியுங்க. சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு, இடம், அமர்வு, எஃப்என்ஏ ஆகியவை சிவி பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் அழைப்பு கடிதத்திலேயே நீங்க பாத்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய அழைப்பு லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஆல் டிக்கெட் அந்த அழைப்பு கடிதத்தை நீங்க பதிவிறக்கலாம். ஸோ செல்ஃப் அட்டாச்மெண்ட், அடையாள சான்றிதழ் இணைப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இதை கூட இணைச்சிருக்கும் இந்த ஃபார்மேட்ல ஃபில் பண்ணி நீங்க இணைச்சிருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது பாத்தீங்கன்னா நீங்க சிவிக்கு போறப்ப இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு முன்னாடி போட்டோ எல்லாம் ஒட்டிட்டு இது எல்லாமே கொண்டு போய் அங்க ஃபில் பண்றதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து சுயசரிதைக்கு உண்டான சான்றிதழ், ஆசிரியர் உடைய இதுவும் உங்களுடைய டாக்குமெண்ட் தான். இதுவும் நீங்க சிவிக்கு எடுத்துட்டு போறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வேற ஒரு மிக முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சிவி நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல கூடுதலா ஒரு சிவி லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. கூடுதல் அப்படின்னா பாக்குறப்ப இந்த ஆப்ஷனல் சிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடுதல் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிவி ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களுடைய சர்டிபிகேட் தவறுதலா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட், இந்த மாதிரிதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சான்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிவிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் சான்சஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே மீண்டும் ஒரு டைம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடியில மிக முக்கியமானது வேகன்சிஸை உயர்த்துங்க. ஸோ தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பா 100% இருக்குங்க. ஸோ தேர்வர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான எதிர்பார்ப்புகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டே வராங்க. எக்ஸிட் எக்ஸாம்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, புதிய மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட நாட்களா பாத்தீங்கன்னா தேர்வர்கள் போராடிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் நீண்ட அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களை இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மேல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ்ஜிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே முடியறதுக்கு முன்னாடி ஸ்டே வாங்குறதுக்காகவும் தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் போடுறதுனால வேகன்சிஸ் நிச்சயமா நமக்கு ஒரு 20,000 வேகன்சிஸ் இருக்கணும். ஆனா அந்த வேகன்சிஸ் பட்டியல கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் சீனியாரிட்டி இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்றதுனால அவர்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர், போஸ்டிங்ஸ் எல்லாமே தள்ளப்படலாம். ஸோ ஜூன் மாசம் போஸ்டிங்ன்றது ஜூலை மாசம் இல்லைன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ இதற்குண்டான அப்டேட்டை நான் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையில பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட். ஸோ இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்ப தெளிவா எல்லாருமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வேகன்சிஸ்ல முதல் கட்டமா இன்க்ரீஸ் செய்யறாங்களா. ஸோ அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். எக்ஸிட் எக்ஸாம் பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தேர்வர்கள் கவனத்திற்கு எக்ஸிட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது, அதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த எக்ஸிட் எக்ஸாம் உடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா யாருக்கு பாத்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றதாங்க இப்ப தனியா இருக்கிற ஒரு கேள்வி. அது மட்டுமே கிடையாது, இந்த பிடியோடைய அப்டேட்டையும் அவங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் புலப்படுத்தியிருக்காங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன்ல. ஸோ அதற்குண்டான அப்டேட்டையும் அவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியுங்க. சிவி சான்றிதழ் சரிபார்ப்பு, இடம், அமர்வு, FNA ஆகியவை சிவி பட்டியலிடப்பட்ட வேட்பாளர்கள் அழைப்பு கடிதத்திலேயே நீங்க பாத்துக்கலாம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய அழைப்பு லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஆல் டிக்கெட் அந்த அழைப்பு கடிதத்தை நீங்க பதிவுபடுத்திக்கலாம். ஸோ செல்ஃப் அட்டாச்மெண்ட், அடையாள சான்றிதழ் இணைப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க இதை கூட இணைச்சிருக்கும் இந்த ஃபார்மேட்ல ஃபில் பண்ணி நீங்க இணைச்சிருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட், இது பாத்தீங்கன்னா நீங்க சிவிக்கு போறப்ப இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு முன்னாடி போட்டோ எல்லாம் ஒட்டிட்டு இது எல்லாமே கொண்டு போய் அங்க ஃபில் பண்றதா இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து சுயசரிதைக்கு உண்டான சான்றிதழ், ஆசிரியர் உடைய இதுவும் உங்களுடைய டாக்குமெண்ட் தான், இதுவும் நீங்க சிவிக்கு எடுத்துட்டு போறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தாங்க பாத்தீங்கன்னா தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வேற ஒரு மிக முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. சிபிஐ பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சிவி நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல கூடுதலா ஒரு சிவி லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. கூடுதல் அப்படின்னா பாக்குறப்ப இந்த ஆப்ஷனல் சிவி லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கூடுதல் வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிவி ரிலீஸ் பண்ணி இருக்கக்கூடிய நபர்களுடைய சர்டிபிகேட் தவறுதலா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட், இந்த மாதிரிதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு சான்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிவிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் சான்சஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே மீண்டும் ஒரு டைம் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிடியில மிக முக்கியமானது வேகன்சிஸை உயர்த்துங்க. ஸோ தேர்வர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிட் எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பா 100% இருக்குங்க. ஸோ தேர்வர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான எதிர்பார்ப்புகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டே வராங்க. எக்ஸிட் எக்ஸாம்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, புதிய மாற்றங்களை கொண்டு வாங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட நாட்களா பாத்தீங்கன்னா தேர்வர்கள் போராடிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸாம் உடைய வேகன்சிஸ் நீண்ட அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. ஸோ மக்களுக்கு இந்த தகவல்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதா இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ்ஜிடி எக்ஸாம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்கள் எல்லாமே முடியறதுக்கு முன்னாடி ஸ்டே வாங்குறதுக்காகவும் தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் போடுறதுனால வேகன்சிஸ் நிச்சயமா நமக்கு ஒரு 20,000 வேகன்சிஸ் இருக்கணும். ஆனா அந்த வேகன்சிஸ் பட்டியல கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் சீனியாரிட்டி இழந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மதிப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்றதுனால அவர்கள் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டரு போஸ்டிங்ஸ் எல்லாமே தள்ளப்படலாம். ஸோ ஜூன் மாசம் போஸ்டிங்ன்றது ஜூலை மாசம் இல்லைன்னா நிறுத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ இதற்குண்டான அப்டேட்டை நான் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.